பொள்ளாச்சி to ஊட்டி போறோம் गाइस. வாங்க போலாம். வெல்கம் டு மை சேனல் ஃபாசில் வியூஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ஊட்டி போனோங்க. ஸோ ஊட்டியிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முதுமலை அங்கேருந்து தாண்டி சில ஊருக்கெல்லாம் போனோம். ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஊட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ நாங்கள் விடியகாலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டோங்க காரில். ஊட்டியிலேருந்து அப்படியே பொள்ளாச்சி போகிற வழியில் கோயம்புத்தூர் போய் தான் போனோம். ஸோ காலைல கோயம்புத்தூர் போகும்போது அப்படியே அழகான இடங்கள், அப்படியே கோயம்புத்தூர் தாண்டினதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் அப்படியே கொஞ்சம் ரீச் ஆனோம். ஸோ மேட்டுப்பாளையம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அப்படியே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வண்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வியூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த வியூ தான் வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற அந்த பாலம் இது. நாங்கள் போகிற வழியிலே பிளாக் தண்டர் கண்ணில் அப்படியே தென்பட்டுச்சு. அப்படியே வண்டி ஸ்லோவாக போயிட்டு அப்படியே அந்த பிளாக் தண்டர் அப்படியே மெதுவாக பார்த்துட்டு வெளியே தான் பார்த்தோம், உள்ளெல்லாம் போகலங்க, டைம் இல்லாதனால. ஸோ அப்படியே பார்த்துட்டு அடுத்து அப்படியே வண்டி அடுத்து மலை ஏறப்போகுது. காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிங்கும்போது நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2 சைடும் நல்லா பச்சை பசேன்னு. நாங்கள் போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க. ஃபால்ஸோட சவுண்டை கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து பொட்டானிக்கல் ரோஸ் கார்டன் போனோம். ஸோ ரோஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஆனால் பொட்டானிக்கல் கார்டன் போன வருஷம் போய் நல்லா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, என்னன்னு தெரில. ஸோ நிறைய பூக்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் அடிக்க வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அங்கேருந்து பொட்டானிக்கல் கார்டன் போனோம். சித்தாங்க பொட்டானிக்கல் கார்டன். ஸோ அங்கே சின்ன பசங்களாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ பொட்டானிக்கல் கார்டன் முடிஞ்சு அங்கே தான் நாங்கள் போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நீங்கள் சண்டே அன்றைக்கி போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். சண்டே தவிர மற்ற நாளில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக போட் ஹவுஸில் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து போட் ஹவுஸ் முடிச்சுட்டு அடுத்து பைன் ஃபாரஸ்ட் போகிறதுக்காக பார்த்தோம். ஸோ அந்த பைன் ஃபாரஸ்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா முதுமலை வழியாக தான் இருக்குது. ஸோ அதனால் முதல்ல போகும்போது அப்படியே பைன் ஃபாரஸ்ட்டு பொருளே இருந்துச்சுனால ஸோ பைன் ஃபாரஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் முதுமலை பற்றின